சிவானி. நான் அரசு முதலில் மேல்நிலைப்பள்ளி கீழமங்கலத்தில் படிக்கிறேன். என்னோட ஊர் பணம் பணவளத்தால் மையமாச்சு தான் இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்த திட்டத்தோட பேர் வந்து அரை மணி நேரம் என் கிராம வளர்ச்சி. ஒரு கிராம வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அரசு திட்டங்கள்னாலேயோ இல்லை வெளிநாட்டு முதலீடுகள்னாலேயோ மட்டும் இல்லை, அந்த கிராமத்தில் வர்ற ஒவ்வொரு மக்கள்னாலையும் தான். ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட அரை மணி நேரத்தை இந்த திட்டத்தோட வளர்ச்சிக்கு அப்படின்னு ஒதுக்குனாங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வரும். இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டத்தோட எண்ணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட 30 நிமிஷத்தை எப்படி ஒதுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். உள்ளூர் உற்பத்திக்காகவும், சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், சேவைகளுக்காகவும் இந்த திட்டத்தை வந்து நம்ம ஒதுக்கியிருக்கோம். முதல்ல வந்து உள்ளூர் உற்பத்தியை பற்றி பேசுவோம். உள்ளூர் உற்பத்தி அப்படின்னு பார்க்குறப்போ கிராமத்தில் வந்து நிறைய இயற்கை வளங்கள் இருக்கும். அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய அரை மணி நேரத்தை ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த அவங்களோட கிராமம் வந்து தண்ணீர் இருக்கிறோம். பாதுகாப்பை பற்றி பேசலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்குறப்போ மழைநீர் சேமிக்கலாம், பிளாஸ்டிக்கை தடை செய்யலாம், மரக்கன்றுகள் நடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுடைய கிராமம் வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அடுத்து இளைஞர்கள்லாம் என்ன பண்ணலாம்னா ஊருக்கு பொருளாதார வளர்ச்சி ரீதியான பணிகளை வந்து செய்யலாம். அடுத்து சுய உதவி குழுக்கள் வந்து நிறையா பொருட்கள் தயாரிப்பாங்க. அதை வந்து மேட் இன் மை வில்லேஜ் அப்படின்ற பேரில் விற்பனை செஞ்சு அவங்களோட கிராமத்துக்கு அப்படின்ட்டு அந்த வருமானத்தை ஒதுக்கலாம். அடுத்து வந்து பள்ளி குழந்தைகள் என்ன பண்ணலாம்னா சமூக சேவைகள் வந்து செய்யலாம். சமூக சேவைகள்னால் கல்வி பற்றி விழிப்புணர்வு கொடுக்கலாம், மூத்தோர்களுக்கு உதவி செய்யலாம். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுடைய சமூக பொறுப்பு வந்து அதிகரிக்கும். அரை மணி நேரம் என் கிராம வளர்ச்சி திட்டத்தோட வெற்றி வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரே மனதோடு இருக்கிறது. ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஆண்டுக்கு 152 மணி நேரம். அடுத்து வந்து இதே ஒரு கிராமத்தில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பணி ஆண்டு வந்து 18,200 மணி நேரம் பணியானது மாறும். அதாவது அரை மணி நேரம் சிறிய முயற்சி, அதனால் ஆன விளைவு பலமான கிராமம், பலமான இந்தியா. அரை மணி நேரம் என் கிராம வளர்ச்சி அப்படின்ற திட்டத்தை என் ஊர் வளர்ச்சிக்காக 30 நிமிஷம் ஒதுக்க சொல்லுவோம். இது ஒரு நல்ல யோசனை. ஆனால் இந்த யோசனையை செயல்படுத்துறப்ப நிறைய பிரச்சனை வருது. அது என்னென்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மக்கள்கிட்ட நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ இருக்க மக்கள் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, கிடைக்காது. அந்த எண்ணத்தை நம்ம மாற்றணும். ரெண்டாவதாக பார்த்தோம்னா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை. அவங்க வந்து என்னோட அரை மணி நேரத்தை நான் எதுக்காக செலவழிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணத்தை மக்களுக்கு வந்து மாற்றிட்டு இதில் இருக்க அவங்களோட இதில் வந்து எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். மூணாவதாக பார்த்தோம்னா மக்கள்கிட்ட ஒத்துமை இல்லை. இந்த திட்டத்துக்கு மக்கள் எல்லாம் ஒத்துமையாக இருந்தாலும் இந்த திட்டத்தை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். இதுக்கு வந்து ஊர் மக்களோட தலைவர் இந்த திட்டத்தை பற்றி ஊர் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சு இந்த திட்டத்துக்கு வந்து அடுத்த நிலையை கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கணும். நாலாவதாக பார்த்தோம்னா ஆதரவு குறைவு. எடுத்துக்காட்டாக மரக்கன்று நடுதல், உள்ளூர் உற்பத்தி, தொழில் பயிற்சி, இந்த மாதிரி பணிகளுக்கு வந்து நிதி வந்து தேவைப்படுது. நிறைய கிராமங்களில் நிதி வந்து பற்றாக்குறையாக தான் இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறையா நிதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அஞ்சாவதாக பார்த்தோம்னா தொடர்ச்சியின்மை. இப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது மக்கள் ரொம்ப ஆர்வமாக வர்றாங்க. ஆனால் நாலாவது நாள் வந்து அதோட ஆர்வம் வந்து குறையுது. எதனால நம்மள்கிட்ட கேட்டால் நாங்கள் வேலை பார்க்குறோம், அதுக்குள்ள பலன் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா அதோட பலன் உடனே கிடைக்காது. நாலாவது அதோட பலன் கிடைக்கும் அப்படின்றத ஒரு புரிய வைக்கணும். ஆறாவதாக பார்த்தோம்னா தயக்கம். இப்போ ஒரு சிலர் என்ன நினைக்கலாம்னா நான் மட்டும் செஞ்சால் என்ன பயன் அப்படின்னு ஒரு சிலரும், இன்னும் ஒரு சிலர் வந்து நம்ம மற்றவங்களை நம்பி இருந்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணத்தில் மக்கள் இருந்தால் நம்மளோட திட்டத்தை எப்படி வந்து வளர்ச்சி அடைய செய்ய முடியும்? இதனால மக்கள்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி ஒழுங்காக சொல்லி புரியும். ஏழாவதாக பார்த்தோம்னா தாமதம். இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு பல முயற்சியும் அரசோட அலுவலக ஒத்துழைப்பும் தேவைப்படுது. இதுக்கு வந்து அரசு வந்து அனுமதி அளிக்க தாமதமாச்சு அப்படின்னா இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கும் தாமதமாகும். இதனால வந்து மக்கள் வந்து மனச்சோர்வடைகிறாங்க. எட்டாவதாக பார்த்தோம்னா திறன் பற்றாக்குறை. இதில் வந்து உள்ளூர் உற்பத்தி வளர்ச்சிக்கு தேவையான கல்விகள், பயிற்சிகள், திறமை இந்த மாதிரி இல்லாததுனால இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கான முயற்சி வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. 9வதாக பார்த்தோம்னா பெண்கள் மற்றும் இளைஞர்களோட பங்கு குறைவாக இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து சமூக செயலில் வந்து ஈடுபடுறதுக்கு தடை இருக்குது பெண்களுக்கு. இளைஞர்கள் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஊர் வளர்ச்சிக்கான வேலை நமக்கு இருக்குது அப்படின்னு இன்னும் ஒரு சிலர் பேர் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களோட மனசில் இருக்க எண்ணத்தை நம்ம மாற்றணும். முடிவாக என்ன சொல்ல வரோம்னா அரை மணி நேரம் என் கிராம வளர்ச்சி அப்படின்ற திட்டத்தில் வந்து நிறைய பிரச்சனைக்கான காரணம் வந்து நேரமின்மை, விழிப்புணர்வு குறைவு, ஒற்றுமையின்மை, ஆதரவு குறைவு, தொடர்ச்சியின்மை, தாமதம், தயக்கம், திறன் பற்றாக்குறை, பெண்கள் மற்றும் இளைஞர்களுடைய பங்கு அதிகமாக குறைவாக இருக்குது. இந்த மாதிரி தடைகள். ஆனால் இவை எல்லாத்தையும் சரியான திட்டமிடல், ஊக்கமின்மை மற்றும் ஒற்றுமையான மாதிரி இருந்து தவிர்க்கப்பட்டால் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பங்களிப்பை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலே இந்த மாதிரி திட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் திட்டம் வந்து வளர்ச்சி அடையுது. ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட அரை மணி நேரத்தை அந்த சிறிய முயற்சியை எடுத்தாலே எங்கள் ஊரில் மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வரணும். அந்த திட்டத்தோட பல நல்ல விலை ஃபஸ்ட்டு பார்க்க போனோம் அப்படின்னா சமூக ஒற்றுமை இருக்குது. மக்கள் தங்களோட நேரத்தை ஒன்றா செலவிடுறப்போ அவங்களுக்கிடையே உறவுகள் வருபடுது. குடும்பங்கள், இளைஞர்கள், பெண்கள், மூத்தோர் ஆகிய அனைவரும் வயது வரம்பு இல்லாமல் செயல்படுறதுனால ஊரில் வந்து மிகப்பெரிய ஒருமைப்பாடு ஏற்படுது. இதனால சண்டைகள், விரோதங்கள் எல்லாம் குறைஞ்சு பரஸ்பர நம்பிக்கை வந்து வருது. ரெண்டாவதாக பார்க்க போனோம் அப்படின்னா உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்குது. மக்கள் தங்களோட நேரத்தை உள்ளூர் உற்பத்தி பொருட்களை செயல்பட்டாங்க அப்படின்னா எங்கள் ஊர் வந்து தனித்தனி பெற்ற நாடாக நிலைமை குறைஞ்சி நம்ம ஊர்லேயே கிடைக்குது அப்படின்ற நம்பிக்கை எங்கள் ஊர் மக்களுக்கு வருது. இதனால என்ன பயன் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா சமூக ஒற்றுமை வளருது. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கவங்க எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பணம் எங்கள் ஊருக்குள்ளே செல்லுது. மூணாவதாக பார்க்க போனோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் முன்னேற்றம். அரை மணி நேரத்தை உள்ளூர் பொருட்களுக்காக மட்டும் பயன்படுத்தணுமா அப்படின்னா அது கிடையாது. இயற்கைக்காகவும் நம்மளை அர்ப்பணிச்சுக்கலாம்.
நாலாவதாக பார்க்க போனோம் அப்படின்னா பெண்கள் அதிகாரம் அளித்தல். பெண்கள் வீட்டில் சும்மா இருக்கிற டயத்தில் பெண்கள் சுய சேர்ந்து அதில் கிடைக்கிற நேரத்தில் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு விற்றாங்க அப்படின்னா அவங்களோட பொருளாதார ரீதியாக பெண்கள் வலுவடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பங்களோட வருமானமும் சரி, பெண்களோட பொருளாதாரத்தில் மதிப்பும் சரி உயருது. அஞ்சாவதாக பார்க்க போனோம் அப்படின்னா மனநிலை மாற்றம். இந்த திட்டத்தோட மூலம் எனக்கு மட்டுமல்ல என் ஊருக்கு நான் பொறுப்பு அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாரும் அடைவாங்க. முடிவாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அரை மணி நேரம் கிராம வளர்ச்சி அப்படின்ற திட்டத்தோட விளைவாக எங்கள் ஊரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சமூக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும், சமூக ஒற்றுமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வி மேம்பாடு, பெண்கள் அதிகாரம் அடைதல், மனமாற்றம் அப்படின்ற எல்லாமே உருவாயிருக்கும். சிறிய நேரம் அப்படின்னாலும் அதோட தாக்கம் எங்கள் ஊரில் பல தலைமுறையினருக்கு தொடரும். இது ஒரு ஊரோட வளர்ச்சி இல்லை, ஒரு புதிய இந்தியாவின் அடித்தள முயற்சி. அரை மணி நேரத்தின் சக்தி ஒரு நாட்டின் விதியையே மாற்றும் திறன் கொண்டது. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 2047 இந்தியா தன்னிறைவு அடைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நாங்கள் இந்த திட்டத்தின் மூலமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, 2047 கிடையாது, 2037 இந்த விஷயம்லாம் செஞ்சோம் அப்படின்னா இந்தியா தன்னிறைவு அடைஞ்சிரும் அப்படின்றத நாங்கள் சொல்ல வரோம்.